இப்போ நம்ம கோட்டக்குப்பம் மெயின் ரோட்டில் இருக்கோம். ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து எப்படி நம்ம ஹோட்டல் போகிறது அப்படின்னு தான் இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இது மெயின் ரோட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை போகிற இடம். ஸோ இந்த இடத்துல ரோஸ் சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வழி போகும். ஸோ இந்த வழியிலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்ட. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வண்டியில் நான் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட்டிங்கில் நேராக போயிட்டு இருக்கோம். எப்படின்னு போனோம். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் ஒன்று எடுத்துக்குவோம். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஒரு ரைட்டு. இந்த ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, அர்மதா காட்டன் சொல்லிட்டு. ஸ்ட்ரைட்டாக கடைசியாக போனோம்னா அதோட இப்போ நம்ம எஸ்எஸ் கிராண்டுக்கு வந்துட்டோம் உள்ள. தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பாண்டிச்சேரி கோட்டக்குப்பம் பக்கத்தில் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானும் இன்றைக்கி அப்படி தான் வந்தேன். ஸோ வந்துட்டு நீங்கள் எஸ்எஸ் கிராண்டில் நீங்கள் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் கிடைக்கும். வீக்கெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2000 2500 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூம்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தம் 16 ரூம்ஸ் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ரூம்ஸ் ஒன்று காமிக்கிறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் உங்களுக்கு அலோடு. இப்போ நீங்கள் ஒரு கேங்காக வரீங்க, ஜென்ஸ் கேங்காக வரீங்க அப்படின்றவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ இந்த எஸ்எஸ் கிராண்டோடைய என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள்.
அழகாக ஸ்விம்மிங் பூல் 10லேருந்து 15 பேர் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஸ்விம்மிங் பூல் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கான இடம் இருக்குது, 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ 16 ரூம் இருக்குது. நீங்கள் ஒரு 10 பேராக வரீங்க அப்படின்னா உங்கள் 2 வீலர் இருந்தாலும் சரி, 2-3 கார் எடுத்து வந்தாலும் சரி, கார் வந்து நீங்கள் இங்கே தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லி காம்பவுண்டடு. ஸோ அதனால் வந்து வண்டியோ காரோ வெளியில் நிறுத்தி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ எல்லா ரூமே வந்து ஏசி டிவி அதுக்கப்புறமேட்டா வந்து ஹீட்டர் எல்லாமே இருக்கிறது தான். கரண்ட் இல்லைனாலும் ஜென்ரேட்டர் போட்டு உங்களுக்கு வந்து எப்பயுமே கரண்ட் இருக்கும். இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஜாலியாக நீங்கள் ரூம் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எல்லா ஏரியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு கேமரா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டிக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் யாராவது எதாவது பண்ணாலும் நம்ம வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு இன்டர்மீடியேட்டட் ரூம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வராங்க, 6 பேர் வராங்க அப்படின்னா அவங்க இந்த ரூமில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 பேர் படுத்துக்கிற மாதிரியும், ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 பேர் படுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ இந்த சைடில் ஒரு டிவி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிவி இருக்குது. ஸோ இந்த சைடு நீங்கள் டிவி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏசி பார்த்திங்கன்னா ஏசி ஓடிட்டு இருக்குது. மேலே ஃபேன் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து மேக்ஸிமம் ஒரு 3000 4000 ருபீஸ்க்கான ஒர்த்தான ஒரு ரூமு. நீங்கள் ஃபேமிலியாக பாண்டிச்சேரிக்கு வரீங்க, கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் ரூம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதேமாரி சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூமில் என்னென்ன கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனு, ஒரு WC, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹீட்ரு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்ரு கம்பல்சரியாக எல்லா ரூம்லையுமே இருக்குது. இதுதான் பேசிக்கான அடிப்படை. நான் இன்னொரு ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சைடில் சிங்கிள் ரூம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் ரூமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதேமாரி ஒரு ஏசி ஒன்று இருக்குது. இந்த சைடில் ஒரு டிவி, இந்த சைடில் ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு நல்ல பெட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 3 பேர் படுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா 2 குழந்தைய கூட பெட்டில் படுக்க வச்சு நீங்களும் தாராளமாக படுத்துக்கலாம். ஸோ ஏசி, டிவி, ஃபேனு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு WC இருக்குது. அது கூடவே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனு, ஒரு நல்ல ஹீட்டரு, ஃபுல் கம்ஃபர்டபுளான ஒரு காம்பவுண்டோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு அக்காமடேஷனாக இது சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் உங்களுக்கு வந்து 1000 ரூபாயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மிடில் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 அந்தமாதிரி கிடைக்கும். வீக்கெண்ட் டேஸில் 2000 2500 அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 14 ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே 8 ரூமும், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூம் இருக்குது. ஒரு இன்டர்மீடியேட் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாண்டிச்சேரிக்கு ஒரு டூராக வரீங்க, ஒரு 20 பேர் 15 பேர் 10 பேர் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அவுட்டரில் நீங்கள் ரூம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூமுமே ஏசி, டிவி, ஹீட்டர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, WC இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே வந்து நல்லா காம்பேக்ட்டு, நல்ல பெரிய ரூம் இருக்குது. நீங்கள் ஒரு சைடு உங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டுக்கணும், இன்னொருத்தவங்களும் வந்து படுத்துக்கலாம். அதாவது ஒரு நாள் ஸ்டேக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுனா கூட உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எல்லாத்த விட கம்மி தான். ஸோ மற்ற ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2000 3000 சொல்லுவாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் 1000 ருபீஸ் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2000 2500 தான் வரும். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதை விட உங்களுக்கு கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் நீங்கள் ஓனரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரூம் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஓனரோடைய நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை